ஓம் சாந்தி. 24/7/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த படிப்பின் மூலம் சாந்தி தாமத்தின் வழியாக தன்னுடைய சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். இதுவே உங்களின் லட்சியம், குறிக்கோள் ஆகும். இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் சாட்சியாகி இந்த சமயத்தில் நாடகத்தின் எந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? பதில்: இந்த சமயத்தில் நாடகத்தில் முழுமையாக துக்கத்தின் காட்சி நடக்கிறது. ஒருவேளை யாருக்காவது சுகம் இருக்கிறது என்றாலும் அது அல்ப காலத்திற்காக, காக்கை எச்சத்திற்கு சமமானதாக இருக்கும். மற்றபடி துக்கமே துக்கம்தான். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வினாடிக்கு வினாடி எல்லைக்கப்பாற்பட்ட சிருஷ்டி சக்கரம் சுற்றியபடி இருக்கிறது. ஒரு நாள் போல மற்றொரு நாள் இருப்பதில்லை என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். முழு உலகத்தின் நடிப்பு மாறியபடி இருக்கிறது. புதிய காட்சி நடந்தபடி இருக்கிறது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. 2 முறை ஓம் சாந்தி. 1, தந்தை சுய தர்மத்தில் நிலைத்திருக்கிறார். மற்றொன்று, குழந்தைகளுக்கும் கூட சொல்கிறார், தனது சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள், மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள் என வேறு யாரும் சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் நிச்சயம் இருக்கிறது. நிச்சய புத்தி விஜயந்தி. அவர்கள்தான், அதாவது நிச்சய புத்தி உள்ளவர்கள்தான் வெற்றியை அடைவார்கள். எதனுடைய வெற்றியை அடைவார்கள்? தந்தையின் ஆஸ்தியினுடைய வெற்றி. சொர்க்கத்திற்கு செல்வது இது தந்தையின் ஆஸ்தியை வெற்றி கொள்வதாகும். மற்றபடி பதவிக்கான முயற்சி. சொர்க்கத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். இது சீச்சி உலகமாகும் என குழந்தைகள் அறிவீர்கள். மிகவும் அதிகமாக துக்கம் வர உள்ளது. நாடகத்தின் சக்கரத்தை குறித்தும் கூட நீங்கள் அறிவீர்கள். பல முறை பாபா வந்துள்ளார். தூய்மையாக்கி அனைத்து ஆத்மாக்களையும் கொசுக்களை போல அழைத்து செல்வதற்காக. பிறகு தாமும் கூட நிர்வாண தாமத்தில் சென்று வசிப்பார். குழந்தைகளும் செல்வார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குஷி இருக்க வேண்டும். இந்த படிப்பின் மூலம் நாம் சாந்தி தாமம் வழியாக சுகதாமம் செல்வோம். இது உங்களுடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள் ஆகும். இதை மறக்க கூடாது. தினந்தோறும் மகா வாக்கியங்களை கேட்கிறீர்கள். நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக்குவதற்காக தந்தை கற்பிக்கிறார் என புரிந்து கொள்கிறீர்கள். தூய்மை அடைவதற்கான சகஜமான நினைவினுடைய உபாயத்தை கூறுகிறார். இதுவும் கூட புதிய விஷயம் இல்லை. பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார் என எழுதப்பட்டுள்ளது. கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டனர். இந்த ஒரு தவறை செய்துவிட்டனர். குழந்தைகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் ஞானம் கீதையை தவிர வேற எந்த சாஸ்திரங்களிலும் இருப்பது என்பது கிடையாது. தந்தையின் மகிமையை போல வேறு எந்த மனிதருக்கும் கிடையாது என குழந்தைகள் அறிவீர்கள். தந்தை வராவிட்டால் சிருஷ்டி சக்கரம் சுற்றாது. துக்கதாமம் சுகதாமமாக எப்படி ஆகும்? சிருஷ்டி சக்கரம் சுற்றத்தான் வேண்டும். தந்தையும் வரவே வேண்டியுள்ளது. தந்தை அனைவரையும் அழைத்து செல்ல வருகிறார். பிறகு சக்கரம் சுற்றுகிறது. தந்தை வராவிட்டால் கலியுகத்திலிருந்து சத்யுகமாக எப்படி ஆகும்? மற்றபடி இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. கீதையில்தான் ராஜயோகம் இருக்கிறது. பகவான் அபுமலையில் வந்துள்ளார் என புரிந்து கொண்டு விட்டால் சந்திப்பதற்காக ஒரேடியாக ஓடுவார்கள். பகவானை சந்திக்க வேண்டும் என சந்நியாசிகள் கூட விரும்புகின்றனர் அல்லவா? திரும்பி செல்வதற்காக பதீத பாவனரை நினைவு செய்கின்றனர். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பல மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அளவற்ற சுகம் இருக்கும்.
புதிய உலகில் இருந்த தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை. தந்தை தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம்தான் செய்கிறார். இது தெளிவானதாகும். உங்கள் லட்சியம் குறிக்கோளே இதுதான் ஆகும். இதில் சந்தேகப்படக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. போக போக ராஜ்யம் கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகிறது என புரிந்து கொள்ளவே போகிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும். நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது இதன் பெயர் கூட பாரதம் என்றுதான் இருக்கும். பிறகு நீங்கள் நரகத்திற்கு செல்லும் பொழுது இந்துஸ்தான் என்று ஆகிவிடுகிறது. இங்கே எவ்வளவு துக்கமே துக்கமாக உள்ளது. பிறகு இந்த சிருஷ்டி மாறுகிறது. பிறகு சொர்க்கத்தில் தான் சுகதாமமாக ஆகிறது. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. உலகில் மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போது காரிருள் நிறைந்த இரவாக உள்ளது என தந்தை தாமே சொல்கிறார். இரவில் மனிதர்கள் அடி வாங்கியபடி இருக்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். இதையும் சாட்சியாகி புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வினாடியாக எல்லைக்கப்பாற்பட்ட சிருஷ்டி சக்கரம் சுற்றியபடி இருக்கிறது. ஒரு நாள் போல இன்னொரு நாள் இருக்காது. முழு உலகின் நடிப்பும் மாறியபடி இருக்கிறது. புதிய காட்சி நடந்தபடி இருக்கிறது. இந்த சமயம் முழுமையாக துக்கத்தின் காட்சிதான் உள்ளது. சுகம் இருந்தாலும் காக்கையின் எச்சத்திற்கு சமம்தான் இருக்கிறது. மற்றபடி துக்கமே துக்கம்தான். இந்த பிறவியில் ஏதோ பெயர் அளவுக்கு சுகம் இருக்கலாம். பிறகு அடுத்த பிறவியில் துக்கம். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இது இருக்கிறது. இப்போது நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம். இதில் தூய்மை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீ தந்தை லக்ஷ்மி நாராயணன் ஆவதற்காக ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறார். வக்கீல் பாடம் சொல்பவர்கள் வக்கீல் ஆகுங்கள் என்று. இப்போது தந்தை சொல்கிறார் ஸ்ரீமத் படி நடந்து இப்படி ஆகுங்கள் என்று. தன்னை தானே கேட்க வேண்டும். எனக்குள் எந்த அவகுணங்களும் இல்லை தானே? இந்த சமயத்தில் தேவதைகள் பாடவும் செய்கின்றனர். குணமற்ற என்னுள் எந்த குணமும் இல்லை. நீங்கள் தான் இரக்கம் காட்ட வேண்டும் என்று. இரக்கம் என்றால் கருணை. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் யாருக்கும் இரக்கம் காட்டுவதே இல்லை. இரக்கம் ஒவ்வொருவரும் தனக்கு தானே காட்ட வேண்டும். இந்த நாடகம் உருவாகி உள்ளது. இரக்கமற்ற ராவணன் உங்களை துக்கத்தில் உள்ளாக்குகிறார். இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. இதில் ராவணனுடைய குற்றம் எதுவும் இல்லை. தந்தை வந்து வழி மட்டும் காண்பிக்கிறார். இதுவே அவரது கருணை ஆகும். மற்றபடி இந்த ராவண ராஜ்யம் மீண்டும் நடக்கும். நாடகம் அனாதியானது. ராவணனின் மீதும் குற்றமில்லை. மனிதர்கள் மீதும் குற்றமில்லை. சக்கரம் சுற்றத்தான் வேண்டும். ராவணனிடம் இருந்து விடுவிப்பதற்காக தந்தை யுக்திகள் சொல்லியபடி இருக்கிறார். ராவணனின் வழிப்படி நீங்கள் எவ்வளவு பாவ ஆத்மாக்கள் ஆகியுள்ளீர்கள். இப்போது பழைய உலகமாக உள்ளது. பிறகு கண்டிப்பாக புதிய உலகம் வரும். சக்கரம் சுற்றும் அல்லவா? சக்கரம் மீண்டும் வர வேண்டியுள்ளது. இப்போது சங்கம யுகமாக உள்ளது. மகாபாரத சண்டையும் கூட இந்த சமயத்தினுடையதே ஆகும். விநாச காலத்தில் விபரீத புத்தி உடையவர்கள் விநாசம் அடைவார்கள். இது நடக்க வேண்டியுள்ளது. மேலும் நாம் வெற்றியாளர்கள், சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆக போகிறோம். மற்ற அனைவரும் இருக்கவே போவதில்லை. தூய்மை அடையாமல் தேவதை ஆவது கடினமானது என்பதையும் கூட புரிந்துள்ளீர்கள். இப்போது தந்தையிடம் இருந்து ஸ்ரீமத் கிடைக்கிறது, உயர்ந்த தேவதையாக ஆவதற்காக. இப்படிப்பட்ட வழி பிறகு கிடைப்பது என்பது முடியாத ஒன்று. ஸ்ரீமத் கொடுப்பதற்கான அவருடைய பாகம் கூட சங்கம யுகத்தில் தான் நடக்கிறது. வேறு யாருக்குள்ளும் இந்த ஞானமே இல்லை. பக்தி என்றால் பக்திதான். அதை ஞானம் என்று சொல்வதில்லை. ஆன்மீக ஞானத்தை ஞானக்கடல் ஆத்மாதான் கொடுக்கிறார். அவருடைய மகிமையே ஞானக்கடல், சுகக்கடல் என்பதாகும். தந்தை முயற்சிக்காக யுக்திகளும் கொடுக்கிறார்.
இப்போது தோல்வி அடைந்து விட்டால் கல்ப கல்பத்திற்கும் தோல்வி அடைவோம். நிறைய அடி விழும் என்ற இந்த சிந்தனையை புத்தியில் வைக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்காததால் அடி கிடைத்து விடுகிறது. பிராமணர்களின் மரம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையத்தான் வேண்டும். இப்போது நமக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கிறது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு செல்லக்கூடிய நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களின் புத்தி பூட்டு இப்போது திறந்துள்ளது. தந்தை புத்திவான்களுக்கெல்லாம் புத்திவான் அல்லவா? இப்போது நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். பிறகு முன்னால் போக போக யார் யாருடைய புத்தி பூட்டு திறக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த நாடகமும் நடக்கிறது. பிறகு சத்யுகத்திலிருந்து மீண்டும் நடக்கும். லக்ஷ்மி நாராயணர் அரியாசனத்தில் அமரும்போது யுகம் தொடங்குகிறது. 1 1250 வருடம் வரை சொர்க்கம் என எழுதவும் செய்கிறீர்கள். எவ்வளவு தெளிவாக உள்ளது! கதை கரு சத்திய நாராயணனுடையதாகும். கதை அமர்நாத்தினுடையதல்லவா? நீங்கள் இப்போது உண்மையிலும் உண்மையான அமரநாதனின் கதையை கேட்கிறீர்கள். பிறகு அது பிற்காலத்தில் பாடப்படுகிறது. பண்டிகை முதலான அனைத்தும் இந்த சமயத்தினுடையதாகும். முதல் நம்பர் பண்டிகை சிவபாபாவின் ஜெயந்தி ஆகும். கலியுகத்திற்கு பிறகு உலகை மாற்றுவதற்காக தந்தை வரவேண்டியுள்ளது. படங்களை யாரும் உற்று கவனமாக பார்த்தால் எவ்வளவு முழுமையாக கணக்குப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என புரிந்து கொள்வார்கள். எவ்வளவு கல்பத்திற்கு முன்பு முயற்சி செய்தார்களோ அவ்வளவு கண்டிப்பாக செய்வார்கள் என்று அறியும் திறன் உங்களுக்கு இருக்கிறது. சாட்சியாகி பிறரையும் பார்ப்பார்கள். தனது முயற்சி பற்றியும் அறிவார்கள். நீங்களும் அறிவீர்கள். மாணவர்கள் தம் படிப்பு குறித்து அறிய மாட்டார்களா என்ன? நாம் இந்த பாடத்தில் சரியாக படிக்காமல் பக்குவம் இல்லாமல் இருக்கிறோம் என மனம் கண்டிப்பாக அறிக்கும். பிறகு தோல்வி அடைந்து விடுவார்கள். பரீட்சையின் சமயம் சரியாக படிக்காதவர்களுக்கு இதயம் துடித்தபடி இருக்கும். குழந்தைகளாகிய நீங்களும் கூட காட்சியை பார்ப்பீர்கள். ஆனால் தோல்வி அடைந்தே விட்டால் என்னதான் செய்ய முடியும்? பள்ளியில் தேர்ச்சி பெற தவறிவிட்டவர்கள் மீது பெற்றோருக்கும் கோபம் ஏற்படுகிறது. ஆசிரியரும் கோபித்துக் கொள்வார். நம்முடைய பள்ளியில் இருந்து குறைவானவர்கள் தேர்ச்சி பெற்றால் ஆசிரியர் அவ்வளவு நன்றாக சொல்லிக் கொடுப்பது இல்லை. ஆகையால் குறைவானவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என புரிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். சென்டரில் யார் யார் நல்ல ஆசிரியர்கள் இருக்கின்றனர், எப்படி கற்கின்றனர் என பாபாவும் கூட அறிவார். அனைத்தும் தெரிந்துவிடும். மேகங்களை அழைத்து வர வேண்டும் என பாபா கூறுகிறார். சிறிய குழந்தைகளை அழைத்து வந்தால் அவர்களின் மீது பற்று இருக்கும். தனியாக வர வேண்டும். அப்போது புத்தி நல்ல விதமாக ஈடுபட்டிருக்கும். குழந்தைகளை அங்கும் கூட பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். இந்த பழைய உலகம் சுடுகாடாக ஆக உள்ளது என தந்தை சொல்கிறார். புதிய வீடு கட்டுகிறார்கள் என்றால் புத்தியில் இருக்கிறது அல்லவா? புதிய வீடு கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. வேலை முதலானவைகளை செய்தபடி இருக்கின்றனர். ஆனால் புத்தி புதிய வீட்டின் பக்கம் இருக்கும். அமைதியாக அமர்ந்து விடுவதில்லை. அது எல்லைக்குட்பட்ட விஷயம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அனைத்து காரியங்களையும் செய்தபடி நினைவும் இருக்க வேண்டும். இப்போது நாம் வீட்டிற்கு சென்று பிறகு தனது ராஜ்யத்திற்கு வரப்போகிறோம். அப்போது அபாரமான குஷி இருக்கும். தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, உங்கள் குழந்தைகள் முதலானவர்களை பார்த்து கொள்ளவும் வேண்டும். ஆனால் புத்தி அங்கே பாபாவிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும். நினைவு செய்யாவிட்டால் பிறகு தூய்மை அடையவும் முடியாது. நினைவின் மூலம் தூய்மை, ஞானத்தின் மூலம் வருமானம். இங்கே அனைவரும் தூய்மையற்றவர்கள். இரு கரைகள் இருக்கின்றன. பாபாவை படகோட்டி என்று சொல்கின்றனர். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை. தந்தை அந்த கரைக்கு அழைத்து செல்கிறார் என, அதாவது சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார் என நீங்கள் அறிவீர்கள்.
நாம் தந்தையை நினைவு செய்து மிகவும் அருகாமையில் சென்று கொண்டிருக்கிறோம் என ஆத்மா தெரிந்து கொண்டிருக்கிறது. படகோட்டி எனும் பெயர் கூட அர்த்தத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அல்லவா? அனைவரும் இந்த மகிமையை செய்கின்றனர். எனது படகை அக்கறைக்கு அழைத்து செல்லுங்கள். சத்தியுகத்தில் இப்படி சொல்வார்களா என்ன? கலியுகத்தில் தான் கூப்பிடுகின்றனர். எதுவும் புரியாதவர்கள் இங்கே வரக்கூடாது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவின் தரப்பிலிருந்து தடை விதிக்கப்படுகிறது. நிச்சயம் இல்லாவிட்டால் ஒருபோதும் அழைத்து வரக்கூடாது. கொஞ்சமும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். முதலில் 7 நாட்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு 2 நாளில் அம்பு தைத்து விடுகிறது. நன்றாக புரிந்து விட்டது என்றால் பிறகு விடமாட்டார்கள். நாங்கள் மேலும் 7 நாட்கள் கற்போம் என்று சொல்வார்கள். இவர்கள் இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என நீங்கள் சட்டென்று புரிந்து கொள்வீர்கள். கூர்மையான புத்தி உள்ளவர்கள் தந்தையை அலட்சியப்படுத்த மாட்டார்கள். ஒரு வேலை போய்விட்டால் இன்னொரு வேலை கிடைத்துவிடும். குழந்தைகள் அன்பான மனம் உள்ளவர்களின் வேலை, தொழில் முதலானவை எதுவும் விடுபடாது. அவர்களே ஆச்சரியப்படுவார்கள். சில குழந்தைகள் தன் கணவன்மார்களின் புத்தியை மாற்ற சொல்லி கேட்கின்றனர். என்னிடம் சொல்ல வேண்டாம் என பாபா கூறுகிறார். நீங்கள் யோக பலத்தில் இருந்து பிறகு அமர்ந்து ஞானத்தை புரிய வையுங்கள். பாபா புத்தியை மாற்றுவதில்லை. பிறகு அனைவரும் இந்த வேண்டுதலை செய்தபடி இருப்பார்கள். எந்த பழக்கம் ஏற்படுகிறதோ அதை பிடித்து கொண்டு விடுகின்றனர். எந்த குருவிடமாவது யாருக்காவது காரியம் நடந்தது என்றால் அதை பற்றி கேட்டால் போதும், அவர்கள் பின்னால் போய்விடுவார்கள். பிறகு புதிய ஆத்மா வருகிறது என்றால் அதனுடைய மகிமை வெளிப்படுகிறது அல்லவா? பிறகு நிறைய சீடர்கள் உருவாகி விடுவார்கள். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க கூடாது. நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும். நான் எந்த அளவு படிக்கிறேன், இதனை விரிவாக பாபா விளக்குகிறார். மற்றபடி தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்வதானால் அதனை வீட்டில் இருந்தபடியே செய்ய முடியும். ஆனால் ஞானக்கடலாக இருப்பவர் எனும்போது ஞானமும் கொடுப்பார் அல்லவா? இது முக்கியமான விஷயம். மன்மனாபவ. கூடவே சிருஷ்டியின் முதல், இடை, கடைசியின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். படங்களும் கூட இந்த சமயத்தில் மிக நல்ல நல்லவைகளாக உருவாகியுள்ளன. அவைகளின் அர்த்தத்தை கூட தந்தை புரிய வைக்கிறார். விஷ்ணுவின் நாபியில் பிரம்மாவை காட்டியுள்ளனர். திருமூர்த்திகளும் உள்ளனர். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா. பிறகு இது என்ன, இது சரியா அல்லது தவறா என தந்தை வந்து புரிய வைக்கிறார். மனதில் தோன்றிய படங்களையும் கூட ஏராளமாக உருவாக்குகின்றனர் அல்லவா? சில சாஸ்திரங்களில் சக்கரமும் காட்டப்பட்டுள்ளது. ஆனால் சிலர் ஒரு விதமாக சக்கரத்தின் ஆயுளை பற்றி எழுதியுள்ளனர். சிலர் வேறு விதமாக எழுதியுள்ளனர். பல வழிகள் இருக்கின்றன. சாஸ்திரங்களில் எல்லைக்குட்பட்ட விஷயங்களை எழுதிவிட்டுள்ளனர். முழு உலகிலும் ராவண ராஜ்யம் உள்ளது என தந்தை எல்லைக்கப்பாற்பட்ட விஷயத்தை புரிய வைக்கிறார். நாம் எப்படி தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆகிறோம் என்ற இந்த ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. பிற்காலத்தில் மற்ற மதங்கள் வருகின்றன. பலவிதமானவைகளாக உள்ளன. ஒன்று இன்னொன்றை போல இருப்பதில்லை. ஒரே மாதிரி முக லட்சணம் இருவருக்கு இருக்க முடியாது. இது உருவாக்கப்பட்டுள்ள விளையாட்டாகும். அது மீண்டும் மீண்டும் நடந்தபடி இருக்கும். தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். நேரம் குறைந்து கொண்டே போகிறது. தனக்குள் சோதித்துக் கொள்ளுங்கள். நாம் எந்த அளவு குஷியில் இருக்கிறோம். எந்த விக்கர்மமும் செய்யக்கூடாது. புயல் காற்றுகள் வரவே செய்யும். தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, உள்நோக்கு முகமுள்ளவராக ஆகி தனது சார்ட்டை வைத்தீர்கள் என்றால் என்னென்ன தவறுகள் ஏற்படுகின்றனவோ அவைகளை உணர முடியும். இது யோக பலத்தின் மூலம் தன்னை மன்னித்துக் கொள்வது போலாகும். தந்தை எதுவும் மன்னிப்பது கிடையாது. நாடகத்தில் மன்னிப்பு என்ற வார்த்தையே கிடையாது.
நீங்கள் உங்களுடைய முயற்சியை செய்ய வேண்டும். பாவங்களுக்கான தண்டனைகளை மனிதர்கள் தாமே அனுபவிக்கின்றனர். மன்னிப்பின் விஷயமே கிடையாது. அனைத்து விஷயங்களிலும் முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு யுக்தியை சொல்கிறார். பழைய ராவணனுடைய தேசத்தில் வாருங்கள், தூய்மையற்ற எங்களை வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என தந்தையை அழைக்கிறீர்கள். ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. அவர்கள் அசுர சம்பிரதாயத்தவர்கள், நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தவர்கள், தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். முயற்சியும் கூட குழந்தைகள் வரிசை கிரமமாக செய்கின்றனர். பிறகு இவருடைய அதிர்ஷ்டத்தில் இவ்வளவுதான் உள்ளது என சொல்லிவிடுகின்றனர். தனது நேரத்தை வீணாக்குகின்றனர். பல பிறவிகளுக்கும் கல்ப கல்பத்திற்கும் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏனெனில் இப்போது சேமிப்பு ஆகிறது, பிறகு நஷ்டத்தில் சென்று விடுகிறீர்கள். ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: உள்நோக்கு முகமுள்ளவராக ஆகி தன்னை சோதிக்க வேண்டும். தவறுகளை உணர்ந்து யோக பலத்தின் மூலம் மன்னிக்க வேண்டும். தனது முயற்சியை செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து கிடைக்கும் வழியில் முழுமையாக நடந்து தன் மீது தானே இரக்கம் காட்ட வேண்டும். சாட்சியாகி தனது மற்றும் பிறருடைய முயற்சியை பார்க்க வேண்டும். ஒருபோதும் தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. வரதானம்: உலக நன்மைக்கான விருப்பத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான திட்டத்தை உருவாக்கக்கூடிய உண்மையான கருணை உள்ளம் உடையவராக ஆகுங்கள். உலக நன்மைக்கான விருப்பத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான திட்டத்தை உருவாக்கக்கூடிய உண்மையான கருணை உள்ளம் உடையவராக ஆகுங்கள். நிகழ்கால நேரத்தில் அநேக ஆத்மாக்கள் தனக்கு அமங்கலம் நடப்பதற்காக தானே காரணமாக ஆகிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக கருணை உள்ளம் உடையவராக ஆகி ஏதேனும் திட்டமிடுங்கள். எந்த ஒரு ஆத்மாவின் நடிப்பை பார்த்தும் தாங்கள் தொந்தரவு அடையாதீர்கள். ஆனால் அதிலிருந்து பாதுகாப்பிற்கான வழியை யோசியுங்கள். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். மரம் என்றால் உதிரத்தான் செய்யும் என்பது கிடையாது. வரும் தடைகளுக்கு முடிவு கட்டுங்கள். விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகி மேலும் விக்ன விநாசகர் தடைகளை வென்றவர்களாக ஆகி என்னென்ன பட்டங்கள் கிடைத்திருக்கின்றதோ அதன் அனுசாரம் எண்ணம் சொல் செயலில் கருணை உள்ளமுடையவராக ஆகி சூழ்நிலையை மாற்றம் செய்வதற்கு உதவியாளராக ஆகுங்கள். ஸ்லோகன்: யார் புத்தியின் மீது கவனம் என்ற காவலாளியை போடுகிறார்களோ அவர்களே கர்ம யோகியாக ஆக முடியும். அவ்யக்த சமிஞை: சங்கல்ப சக்தியை சேமிப்பதன் மூலம் உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாக ஆகுங்கள். கடைசி காலகட்டத்தில் சோதனை தாளின் கடைசி கேள்வி ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கானதாக இருக்கும். இதன் அடிப்படையில் தான் நம்பர் கிடைக்கும். ஒரு நொடியை தாண்டி எடுத்துக்கொண்டால் தோல்வி அடைந்தவராக ஆவீர்கள். ஒரு தந்தை மற்றும் நான். மூன்றாவதாக எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது. நான் இதை செய்வேன், இதை பார்த்து கொள்வேன், இது நடந்ததா அல்லது நடக்கவில்லையா, இவ்வாறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. இது ஏன் நடந்தது, என்ன நடந்தது, அப்படி ஏதேனும் எண்ணம் வந்தால் கடைசி சோதனை தாளில் தேர்ச்சி பெற மாட்டீர்கள். ஓம் சாந்தி.